விலைக்கு தான் கண்டிப்பாக விற்கிறாங்க. அது இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் அது இது நம்ம தமிழக முதல்வர் வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஒயின் ஷாப்பில் வந்து 10 ரூபா இல்லை, எப்போ பார்த்து இவங்க சொல்கிற வாயில் இவங்க விலை இவங்க சொல்கிறது தான் விலையே. அதனால இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். பாட்டிலோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 140 வருது. பட் அவங்க வாங்குறது பார்த்தீங்கன்னா 160 வாங்குறாங்க. பாட்டில் எம்டி பாட்டிலுக்கு திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுத்துட்றாங்க. அவ்வளோதாங்க கொடுத்துறாங்க. கரெக்டாக இருக்குது மாதிரி இல்லை. ஆமாம், அதுலேயே எம்ஆர்பிலே போட்டிருக்கு 140 தான் போட்டிருக்கு. ஓகே, பாட்டில் போடுறப்போ 155 160 எவ்வளோ 160 வாங்கிடுறாங்க. அந்த காலி பாட்டில் கொடுக்கும்போது 10 ரூபாயே தராங்க, மீதி 10 ரூபாய் தராங்க. இது இருக்குங்காட்டி தான் இன்றைக்கி கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இதுவும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிரும். அது என்ன சொல்கிறது, தண்ணி போகிற மேலே தப்பு இல்லை, அது அவன் உடலை அவன் கெடுத்துக்கிறது தான். அது ஒன்றும் பண்ண முடியாது, பழகிட்டவன் விட முடியாது. சரக்கு அடிக்கலான்னு வந்தேன், அவங்க சரி 150 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. 150 ரூபா கொடுத்து 150 ரூபா கோட்ரு கொடுத்தாங்க. 140 ரூபா கட்டி கோட்ரு, அதை 150 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. 10 ரூபா அதிகமாக தான் வாங்க. புது ஆட்சியில் வந்து இப்படி தான் வாங்குறாங்க. அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? அது எல்லா ஆட்சியும் வரும்போது அப்படி தான் இருக்குது. குடிக்கிறவங்க குடிக்காமையா இருக்க போகிறாங்க. இல்லை, அதே ரேட்டில் தான் விற்கிறாங்க. 160 ரூபா விற்கிறாங்க, அதே ரேட்டு தான் விற்கிறாங்க. கரெக்டான ரேட்டு? கரெக்டான ரேட்டு இல்லை, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. 160 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்பயும் மொதல் வந்து 150 ரூபா, இப்போ வந்து 160 ரூபாய்க்கு விற்கிறாங்க. புது ஆட்சியில் எங்கெங்க 10 ரூபா கம்மியாக வாங்குறாங்க. இப்போலேருந்து தான் ஒரு 4-5 மாதமாக தானே ரேட் ஏற்றிருக்காங்க 10 ரூபா. ஆமாங்க, 140 ரூபா பாக்கெட்டில் 150 ரூபா 160 ரூபா வருது. 150 ரூபான்னு போது நீங்கள் 160 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறது இப்போ புதுசாக கொடுக்குறாங்க. அந்த ஸ்டிக்கரோடு கொண்டு வந்து கொடுத்தா 10 ரூபா தராங்க. இல்லை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அந்த 10 ரூபா பாட்டில் தூக்கிட்டு வந்து அந்த பாட்டில் இங்கே இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து கொடுக்கணுமா, 1 கிலோமீட்டரில் நம்ம கொண்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்கறதில்ல, தூக்கி போட்டுடுறாங்க. அந்த 10 ரூபா நமக்கு நஷ்டம் தானே. ஆக மொத்தம் 20 ரூபா நமக்கு நஷ்டம்தான். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆப் அடிப்பேங்க, 2 கோட்டர் வாங்குவேன். ஆனால் 140 சரக்கு 150 ரூபா வாங்குறாங்க. ஆட்சி மாற்றமாகி இன்னும் அதே சரக்கு அதே வேறு ரேட்டு தான் வாங்குறாங்க. ஆமாங்க, 10 ரூபா அதிகமாக தான் வாங்குறாங்க. டெய்லி வாங்கிட்டாங்க, நைட்டு கூட கொடுத்துட்டு இப்போ கூட வாங்குறேன். இப்போ கூட போகிறேன், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எச்சா வாங்குறாங்க. அது இல்லாமல் 10 ரூபா பாட்டிலுக்கு அட்வான்ஸ் வாங்குறாங்க. திருப்பி கொடுத்தா 10 ரூபா வரும், திருப்பி தூக்கிட்டு போய் கொடுக்க முடியாது எங்களால். அதெல்லாம் யாராவது கேட்டாங்க, அவங்க 10 ரூபா பாட்டு வச்சு போடான்னு சும்மா கொடுத்துருவோம். ஏன் தெரியுமா, அவன் 10 ரூபா கெஞ்சிட்டு கஷ்டப்படுறான், அவன் பாவனை கொடுத்துறோம். அதுதான் முறை. ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆள் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரிங்க, இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரிங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. பழைய ரேட்டு அந்த 115 அதே ரேட்டு தான் 105 கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு சரக்கு 115 ரூபானா எவ்வளோ வாங்குவாங்க? ஒரு 10 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்குறாங்க சார். 10 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்குறாங்க. அது வந்து இப்போ அது அஃபீஷியலாகவே அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அதுதானா, இல்லை அதை தாண்டியுமா? இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபான்றது அதே தான் வாங்குறாங்க. அதுதான் எல்லாமே 5-5 ரூபா கூட வாங்குறாங்க சார். நாங்கள் கஷ்டப்பட்டு கை கால் நடுக்கமாக இருக்குது, குடிச்சிட்டு கிடக்கும். 5-5 ரூபா கூட வாங்குறாங்க சார். நாங்கள் என்னத்துக்கு ஆகும்? இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு 2 ரூபா குறையட்டு சார். எங்களால் முடியல, குடிக்காமல் இருக்க முடியல. 140 ரூபாய்க்கு விற்ற சரக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, 160 ரூபா போடுறாங்க, 20 ரூபா அதிகம் பண்ணுறாங்க. அதே நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த பாட்டில் நம்ம ஒரு வாரம் கழித்து கூட்டு போய் கொடுத்தோம்னா ஏன்னா அதுக்கு 5 பாட்டில் எடுத்துகிட்டு ஒட்டுக்காக எடுத்துருவாங்க, 20 பாட்டில் எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க கேட்குறாங்க. அதனால் இப்போ என்னன்னா, இப்போ வந்து அந்த மதுபான கடைகள் வந்து அங்கே போடுறேன் இங்கே போடுறேன்னு சொல்கிறாங்க. நியாயமான விஷயந்தான், அது நல்லது தான். முடிஞ்சால் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மதுபான கடைகளும் எல்லாம் எடுங்க. அது வந்து ஒரு 600 கடை எடுக்கிறேன் 700 கடை எடுக்கிறேன்னா அந்த கடையை அப்புறம் மாற்றி அங்கே வைப்பாங்க இங்கே வைப்பாங்க. அப்புறம் எல்லாமே அப்படியே தான் நடைமுறை ஆகிட்டுருக்கும். எடுக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர், அது ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.